ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பெண்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதாவது நாளை நாள் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி, அதே போல் தமிழ் மாதம் குரோதி ஆண்டுடைய 7வது மாதமான ஐப்பசியுடைய கடைசி நாள் 29ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுது. ஆக்சுவலி வெள்ளிக்கிழமைனாவே மங்களகரமான நாள் தான், அதுவும் பெண்களுக்கு ரொம்ப மங்களகரமான நாள் தான். ஆனால் நாளைய வெள்ளிக்கிழமை எக்ஸ்ட்ராவாக மங்களகரமான நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன நாளை நாள் எக்ஸ்ட்ரா மங்களகரமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய வெள்ளிக்கிழமை ஆக்சுவலி ஐப்பசி மாதத்துடைய கடைசி நாள் பௌர்ணமியானது வருது. ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது மகா பௌர்ணமி என்று சொல்லப்படும். காரணம் என்னன்னா, இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு அன்ன அபிஷேகமானது நடைபெறும். அதுவும் பர்டிகுலராக அனைத்து சிவன் கோவில்கள்லேயும் அன்ன அபிஷேகமானது நடைபெறும். இந்த அன்ன அபிஷேகத்தை பார்க்கக்கூடியவங்களுக்கு அன்னதோஷம் இருந்தால் அன்னதோஷம் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற மாதங்களில் பௌர்ணமி பிரகாசமாக தெரிகிறத விட ஐப்பசி பௌர்ணமியில் இன்னும் பிரகாசமாக தெரியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஐப்பசி பௌர்ணமியுடைய நிலவு பூமியுடைய மிக அருகில் இருக்கும். இதனாலேயே இந்த ஐப்பசி பௌர்ணமி அறிவியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக ரொம்ப முக்கியமான பௌர்ணமியாக சொல்லப்படுது. ஆக்சுவலி ஐப்பசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அன்னைக்கு என்னென்னலாம் பண்ணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்கலாம், நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. அதில் இருக்கக்கூடிய தாள்களை தெரிஞ்சு அன்னாபிஷேகமான நாளை நாள் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுமோ அதை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, பெண்கள் கொஞ்ச நாளை நாள் கவனமாக இருக்கணும். நாளை நாள் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த காரியங்களை செய்யாதீங்க. அப்படி நீங்கள் மீறி செய்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மரண ஆபத்து வந்துடும். அதாவது என்ன ஆபத்துனா, மேலவே முடியாத கடன் பிரச்சனை வரும். இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை என்னன்னா கடன் பிரச்சனை தான். அதுவும் மீள முடியாத கடன் பிரச்சனைலாம் இருந்ததுன்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைய இந்த ஐப்பசி பௌர்ணமி வெள்ளிக்கிழமை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த காரியங்களை செய்யாதீங்க. வாங்க என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆக்சுவலி வெள்ளிக்கிழமைனாவே சில காரியங்கள் செய்தால் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். ஆனால் சில காரியங்களை கண்டிப்பாக பெண்கள் செய்யக்கூடாது. வீட்டில் உள்ள தேவையற்ற பழைய பொருட்களை காலி செய்துவிட்டு சுத்தமாக வைத்து கொண்டாலே செல்வம் செழிக்கும், கடன் பிரச்சனை விலகும். அதுவும் ஐப்பசி பௌர்ணமி வெள்ளிக்கிழமை நாளினால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில விஷயங்களை நாம் செய்திடணும். காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்துக்கு எழணும். அப்படி எழக்கூடிய நாளை நாள் உங்களுக்கு மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்யணும். உங்கள் வீட்டு பூஜையில் அதனாலே நாள் நீங்கள் செய்தாவே சகல சௌபாக்கியங்களும் பெற முடியும். அதனால் பெண்கள் நாளை நாள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழணும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு பூஜையில் விளக்கேற்றி வைத்து சுவாமி பாடலை ஒழிக்க செய்து உங்கள் நாளை நாளை நாள் பிரிஸ்காக ஆரம்பிக்கணும். அப்புறம் நாளை நாள் வெள்ளிக்கிழமை பெண்கள் செய்யக்கூடிய சில தவறுகள் கடன் பிரச்சனை அதிகரிக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அப்படி என்ன தவறுகள் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அந்த தவறுகள் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த தவறுகளை இந்த வீடியோவில் பார்த்துட்டு தயவு செய்து செய்யாதீங்க. குடும்பத்தில் உள்ள ஆண்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகளால் பாதிப்புகள் ஏற்படும். எனவே நாளைய ஐப்பசி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வந்திருக்கக்கூடிய நாள் கடன் பிரச்சனை தீரவும் செல்வங்கள் அதிகரிக்கவும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத இப்போ நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டாலும் சரி, இல்லை ஃபோன் இல்லை ஏதாவது ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கிட்டாலும் சரி, நோட் பண்ணி அதை நாளை நாள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க என்னெல்லாம் செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டடை அடிக்கக்கூடாது. என்ன குப்பை இருந்தாலும் சரி நாளைய வெள்ளிக்கிழமை ஒட்டடைன்னு வீட்டில் அடிக்கக்கூடாது.
வீட்டில் ஒட்டடை அதிகம் ஆக்சுவலி சேர விடக்கூடாது. அப்படி இருந்தால் வீட்டில் கடன் பிரச்சனை ஏற்படும். ஸோ இந்த கடன் பிரச்சனை இருக்கிறதுக்கு ஒட்டடைலாம் ஒரு காரணமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு காரணம்தான். வெள்ளிக்கிழமை நாளை நாள் விளக்கமாற்ற எடுத்துட்டு உடனே வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டடை அடிக்கிறேன்னு சொல்லி அடிக்கக்கூடாது. அப்படி அடிப்பது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமாக சொல்லப்படுது. அதிலும் வெள்ளிக்கிழமை பெண்கள் உங்கள் கையால் ஒட்டடை அடிக்கிறது கூடவே கூடாது. வெள்ளிக்கிழமை பெண்கள் ஒட்டடை அடித்தால் மகாலட்சுமியை விரட்டி அடிப்பதற்கு சமம். எனவே ஒட்டடை அடிக்கிறத தயவு செய்து நாளை நாள் பண்ணாதீங்க. அப்படியே நாளை நாள் நீங்கள் ஏதாவது நீங்கள் ஒரு துளி பண்ணால் கூட அது உங்களை மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களையும் பாதிக்கும். அதனால் ஒட்டடை அடிக்கக்கூடாது. ஒட்டடைலாம் அடிக்கிறதா இருந்தால் வியாழக்கிழமை பார்த்து அடிங்க. துடைக்கிறது வியாழக்கிழமை தொடங்க. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டடை அடிக்கிறது வீட்டை துடைக்கிறது இது ரெண்டுமே பண்ணக்கூடாது. அதுவும் நாளை வெள்ளிக்கிழமை ஐப்பசி பௌர்ணமி வந்திருக்கு. இதில் தயவு செய்து செய்யவே செய்யக்கூடாது. அப்புறம் ரெண்டாவதாக நாளை நாள் பண்ண வேண்டியது என்னென்னு வச்சுக்கோங்களேன், துணி துவைக்கக்கூடாது. இது நாளை நாள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதாவது துணி துவைக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்க. அதுவும் நாளை பௌர்ணமி நாளில் கண்டிப்பாக வருவாங்க. அதனால் அழுக்கு துணிகள் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூளையெல்லாம் போட்டு இருக்கக்கூடாது. வீட்டில் இதனால் கடன் சுமை அதிகரிக்கும். நாளைய வெள்ளிக்கிழமை துணி துவைத்து நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பயங்கரமான நஷ்டத்தை ஏற்படுத்தும். வெள்ளிக்கிழமை நாளில் மறந்து துணி துவைக்காதீங்க. வெள்ளிக்கிழமை அன்று எந்த ஒரு பொருளையுமே சுத்தம் செய்யக்கூடாது. அப்போ துணியை சுத்தம் செய்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. வீட்லேயும் துணி போடக்கூடாதுங்கிறீங்க, எங்கே போட்டு வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஆங்கர் இருக்குள்ள அந்த இடத்துல துணியை மாட்டி வைத்துருங்க. அது ஓரமாக இருந்துட்டு போகுது. வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சனிக்கிழமை வர அன்னைக்கு துணியை எடுத்து துவைச்சிக்குங்க. வெள்ளிக்கிழமை நாளை நாள் மூளை முடுக்கல துணியும் போடக்கூடாது, துணியும் துவைக்கக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா வீட்டையே அடிச்சுட்டு போயிடும். பெண்கள் இது நாளை நாள் ரொம்ப கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அதாவது துணியை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்புறம் வெள்ளிக்கிழமை நாளை நாள் ஐப்பசி பௌர்ணமியில் பெண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெய் தேய்ச்சி கண்டிப்பாக குளிக்கணும். அதே நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. அப்படி ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிச்சிங்கன்னா அது வறுமையை ஏற்படுத்தும், கடன் பிரச்சனையில் சிக்க வைத்து விடும். அதே போல் நாளை நாள் ஆண்கள் முடி வெட்டவோ முக சவரம் செய்யவோ கூடாது. பெண்கள் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய முடிகளை ட்ரிம் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் ஆண்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பெண்களுக்கு நாளை நாள் எண்ணெய் வச்சு குளிக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லப்படுது. ஆனால் ஆண்களுக்கு அந்த மாதிரி சொல்லப்படல. ஸோ ஆண்கள் நாளை ஒரு நாள் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடி வெட்டாமல் இருங்க. அதுக்கப்புறம் நாளை நாள் மங்களங்கள் நிறைந்து இருக்க நம்ம வாழ்க்கை சுபிட்சமாக மாற நாளை வெள்ளிக்கிழமை கல்லுப்பு கண்டிப்பாக ஒரு பேக்கெட் வாங்குங்க. அதை விட நாளை நாள் சிவன் கோவிலில் அன்ன அபிஷேகம் நடைபெறதுனால அரிசியை வாங்குங்க. அந்த தானியத்தை வாங்கி வீட்டில் வைத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தானியம் உங்கள் வீட்டில் குறையே இல்லாமல் நிரம்பி இருக்கும். மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும், கடன் சுமை குறையும். ஸோ நாளை நாள் மறக்காமல் அரிசியை வாங்குங்க. இதை விட நாளை நாள் சிவன் கோவிலுக்கு அரிசியை தானமாக கொடுங்க. அதுதான் இன்னும் அளவற்ற பலனை கொடுக்கும். நான் அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோவில் அன்னபிஷேகத்தை பற்றி நிறைய ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை இரவு நாளை 8 மணி அளவில் சுக்கிரவார ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய காமாட்சி விளக்கில் நெய்யை ஃபுல்லாக ஊற்றி தீபம் ஏற்றுவது சிறப்பு. இந்த தீபம் ஏற்றி தீப போற்றி பாடலை பாடி வழிபாடு செய்யுங்க. அப்படி செய்தீங்கன்னா நாளை நாள் உங்களுக்கு தனவரவு பெருகும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செல்வம் சேருவதற்கு அனைவரும் செய்திடுங்க. ஆக்சுவலி மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூஜையில் இருக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. பூஜையில் இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசும்பால், வலம்பரி சங்கு, துளசி, தேன், செந்தாமரை, வெண்தாமரை இதெல்லாம் செல்வத்தை அதிகரிக்க செய்கிறது. இது நம்மளுடைய வீட்டில் இருந்தால் ஐஸ்வர்யம் பெருகும். கனகரத சோஸ்திரம் மகாலட்சுமி பெருமையும் புகழையும் போற்றி சொல்லக்கூடிய மகத்துவம் வாய்ந்த ஸ்துதியை நாளை நாள் சொல்லுங்கள். இதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஸோ பெண்கள் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையிலேருந்து இரவு வரைக்கும் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை ஃபுல்லாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன்.
ஷேர் பண்ணதை முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நாளை ஒரு நாள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத டீட்டெயிலாக ஷேர் பண்ணிட்டேன். அதை விட பூஜையில் என்னெல்லாம் இருக்கணுங்கிறதும் ஷேர் பண்ணிட்டேன். இதை எல்லாமே நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ஃபாலோ பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக நாளை நாள் இதெல்லாம் செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத இதன் மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.